வணக்கம். நம்ம எல்லாருமே சந்தோஷத்துக்காக போராடுறோம். சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா சந்தோஷம் நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளியே இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம இருக்கிற வீடு, நம்மகிட்ட இருக்கிற காரு, நம்மளோட சொந்த பந்தங்கள், இதெல்லாம் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறோம். அது நம்ம கூட இருக்கிற வரையும் நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எதுவுமே நிரந்தரமா இருக்கிறது இல்லை. அதான் பிரச்சனையே. ஏன்னா வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. யாருக்குமே வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தோஷம் வெளியே இருக்கா உள்ள இருக்கான்னு கேட்டா நம்ம சந்தோஷம் நமக்குள்ளார தான் இருக்கு. நம்ம ஆத்மா சந்தோஷமா தான் பிறந்திருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்த்துருக்கீங்களா? சந்தோஷம்னு வடிவமா பிறந்திருக்கு ஒரு குழந்தை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? வளர வளர இந்த சொசைட்டி, நம்ம சூழல்கள் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை சோதிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளோட இயல்பான சந்தோஷத்தை நம்ம மறந்துடும். நம்ம இயல்போட அதுதான் நம்மளுடைய பிறப்பின்மை. பிறக்கும்போது நம்ம சந்தோஷமா பிறந்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா தான் வாழணும்னு அர்த்தம். ஆனா அந்த சந்தோஷம் எங்க இருக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ளார இருக்குது. நம்ம சந்தோஷமா தான் பிறந்தோம். சந்தோஷமா தான் வாழ போறோம். நம்ம சந்தோஷமா தான் போக போறோம்னு நினைச்சிட்டோம்னா எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அது சந்தோஷமா ஏற்றுக்குவோம். ஆனா நம்ம தடங்களை ஏத்துக்கிற மனப்பான்மையில இல்லை. ஏன்னா நம்ம பயப்படுற வாழ்க்கையில நிறைய பேர் நாளைக்கு என்ன ஆயிருமோ, நம்ம நேற்று தப்பு பண்ணிட்டோமே அதனால நாளைக்கு என்ன ஆயிருமோ, இன்னைக்கு என்ன நம்ம வாழ போறோமா இல்லையா, இந்த போராட்டத்திலே வாழ்றோம். இந்த போராட்டம் எல்லாருக்கும் இயல்பு தான். போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. பட் நம்ம அதை எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஏத்துக்கிட்டு எஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு இன்னைக்கு, அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும். அந்த சொல்யூஷனை தேடி போனோம்னா டெஃபினட்டா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனால் நம்ம தீர்வை பார்க்கறது இல்லை. பயந்தோம் எடுத்த உடனே அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிட்டாங்க. அது அது ஓவர் திங்கிங். நம்ம மைண்டோடைய ப்ரோக்ராம் அது. எப்பவுமே அது கெட்ட கனவுகளை தான் நினைவில் வச்சிருக்கோம். நம்ம எவ்வளவோ சாதிச்சிருப்போம், நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்போம், நம்ம எவ்வளவோ ஸ்கூல்ல எவ்வளவோ போட்டிகளெல்லாம் கலந்து நல்ல வெற்றிகள் பெற்றிருப்போம். ஆனால் அதெல்லாம் மறந்துடும். நம்ம செய்த எல்லா தப்புகளையும் தான் திருப்பி 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 நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அது நம்மளுடைய மனசோடைய குற்றம். அது அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ஏத்துக்கணும். எப்ப நம்ம ஏத்துக்கிட்டோமோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வாழ்க்கையில, அதை நம்ம எப்படி நோக்கணும், அதை எப்படி போராடணும், அதை எப்படி நம்ம அதை ஜெயிச்சு வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு தீர்வு டெஃபினட்டா கிடைக்கும். பயம் நம்மள சொல்யூஷனை தேட விடாது. ஏன்னா அது ஒரு முற்றுக்கட்டை போட்டுரும். பயம் நம்மளை ஒரு முற்றுக்கட்டை போட்டு நம்மளை முன்னாடி போக முடியாம நம்மளை முற்றுக்கட்டையா நிறுத்தி வச்சிருந்தது. பிரச்சனை அங்கேதான் ஸ்டார்ட் ஆகும். அதனால நம்ம சந்தோஷமா தான் பண்ணணும். சந்தோஷமா தான் போக போறோம். சாதிக்க தான் பிறந்திருக்கணும். சாதனை பண்ணும்போது சில தடங்கல்கள் வரும். தடங்கள் இல்லாம ஒரு சாதனை பண்ணி நம்ம சக்சஸ் கண்டுட்டோம்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. எப்போ ஒரு தடங்களை மீறி நம்ம வாழ்ந்து காட்டி நம்மளால முடியும் நம்ம பண்ணிட்டோன்ற ஒரு தன்னம்பிக்கையோட பண்ணும்போது அது வெற்றி காணும்போது தான் அதோடைய சந்தோஷம் நமக்கு புரியும். அதோட வெற்றி அனுபவிக்க முடியும் நம்மளால. எப்படி ஒரு தாய் 10 மாசம் ஒரு குழந்தைய சுமந்து பெற்று அந்த பர்டிகுலர் மூமெண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த பெயின் யாருனாலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அந்த குழந்தை வெளியே வந்த பிறகு அதே தாய் படுற சந்தோஷம் இருக்கு, அதுக்கு காசு கொடுத்து இடையாது. அதுதான் சந்தோஷம். ஸோ நோ பெயின் நோ கெயின் நம்ம இங்கிலீஷ்ல. வலி இல்லாம
எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. ஸோ எந்த சந்தோஷம்னாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளால் வாழ முடியும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷம்தான் வாழ்க்கை, நம்ம சந்தோஷமாக தான் பிறந்தோம், இப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறோம். அது நம்ம தினமும் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம சூழ்நிலைகளை மாற்றிக்கிட்டே இருக்கணும்ல. சூழ்நிலைகளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். பயப்படக்கூடாது வாழ்க்கையில். பயந்தா எதுவுமே சாதிக்க முடியாது. வெற்றிகள் நம்மளுக்கு கிடைக்காது. என்னதான் வரட்டும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்ற மாதிரி சினிமாவில் நம்ம முயற்சி பண்ணி நம்ம வாழணும்னா நம்மளுக்கே தெரியாத ஒரு சக்தி நம்மளுக்குள்ளார இருக்கு. அந்த சக்தி நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது மாத்திரம் இல்லாமல் நம்மள அந்த உலகத்துக்கு பெருசாக எடுத்து காட்டும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளார இருந்துச்சுன்னா வாழ்க்கை என்றும் சந்தோஷமே, வாழ்வும் சந்தோஷம் தான். தேங்க்யூ. என் பேர் ராஜா சுக்கலிங்கம். நான் ஒரு ஆத்தர். ஒரு புக் எழுதியிருக்கேன், $1,000,000 லைஃப். அவைலபிள் இன் Amazon and Pothi.com. நான் ஒரு என்டர்பிரினர், கம்பெனி நடத்துகிறேன். and also an entrepreneur coach. Thank you. Have a nice day.